ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். ஆன்மீக பாதையில் மிக உயர்ந்த நிலையை எட்ட நினைப்பவர்கள் தேடுவது யோக சித்தி என்னும் உன்னத ஆற்றலாகும். நம்முடைய மனதை நம் வசப்படுத்தி இந்த உலக பற்றுகளை கடந்து இறைவனோடு ஒன்றிணையும் அந்த அசாத்திய யோக நிலையை தரக்கூடிய பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 89வது பாடல் தியானம் மற்றும் யோக கலைகளில் சித்தி பெற்று ஆன்மீக உச்சத்தை தொட உதவுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இறுதி மூச்சு பிரியும் அந்த இக்கட்டான நேரத்தில் அன்னையும் ஈசனும் நேரில் வந்து நமக்கு நற்கதி தர வேண்டும் என்று உருகி வேண்டும் உன்னதமான துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்ற அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. அதாவது, அழகால் சிறந்து விளங்கும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி தேவியின் வடிவமே, உன்னுடைய சிவந்த திருவடிகளை என் தலைமேல் வைக்கும் பாக்கியம் கிடைத்தால் அதுவே எனக்கு தேவர்கள் வாழும் சொர்க்க உலகத்தை விட மிக உயர்ந்த முக்தி நிலையை தரும். உன்னுடைய கணவரும் என் தந்தையுமான சிவபெருமானும் நீயும் சேர்ந்து விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய நிலைகளை கடந்த பேரானந்த யோக உறக்கத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அம்மா. இந்த உடலை விட்டு என் உயிர் பிரியும் பொழுது உடலுக்கும் உயிருக்குமான உறவு அறிந்து என் உலக அறிவு எல்லாம் என்னை விட்டு மறையும் அந்த இறுதி நல் நாளிகையில் நான் கூப்பிட்டு வருந்தாதபடி நீயே என் கண்முன்னே நேரில் எழுந்தருளி வந்து எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் தாயே. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி சுரூபியான அன்னை அபிராமியின் திருவடிகளை தன் தலைமேல் தாங்குவதையே பட்டர் பெரும் பாக்கியமாக கருதுகிறார். அது சொர்க்க போகங்களை விட மேலானது. இப்பாடலில் பட்டர் அன்னையிடம் மிக ஆழமான ஒரு ஆன்மீக வரத்தை கேட்கிறார். தாயே, உலக பந்தங்களை எல்லாம் கடந்து யோகிகள் அடையும் அந்த உன்னதமான துரியாதீத யோக நிலையை எனக்கும் என் ஈசனோடு சேர்த்து நீ தந்து அருள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் இறுதி மூச்சு பிரியும் பொழுது என் உடலின் உணர்வுகளும் உலக அறிவும் என்னை விட்டு மறையும். அந்த இக்கட்டான மரண தருணத்தில் நான் உன்னை அழைக்க முடியாமல் தவித்தாலும் நீயே என் நிலை அறிந்து எனக்கு முன்னால் நேரில் வந்து நின்று என் உயிரை தடுத்து உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உருகுகிறார். பாராயணம் செய்யும் முறை: வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் மற்றும் தியானம் கைகூட நினைப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஓதுவது மகா விசேஷமாகும். யோக சித்தி பெற தியானத்தில் ஆழ்ந்த நிலை கூட மற்றும் ஜாதக ரீதியான மரண பயங்கள் நீங்க இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். கண்களை மூடி மூச்சை உள்வாங்கி வெளியிடும் பிராணயாம தியான நிலையில் அன்னை தன் திருவடிகளை நம் தலைமேல் வைப்பது போல் பாவித்து முழு அமைதியோடு ஓத வேண்டும். யோக சாதனை மற்றும் ஆன்மீக உயர்விற்கான மிக உயர்ந்த சாத்வீக வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சுத்தமான பசும்பால், வெண்பொங்கல் அல்லது பால் பாயாசம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு, உலர் திராட்சை, தேன் மற்றும் அன்னைக்கு உகந்த நறுமணமிக்க வெண்தாமரை அல்லது மல்லிகை மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். அபிராமி அந்தாதியின் இந்த 89வது பாடலை முழு பக்தியோடு பாராயணம் செய்து வர உங்களுக்குள் இருக்கும் உலக ஆசைகளும் தேவையற்ற மன அலைச்சல்களும் அடங்கி அசாத்தியமான மன அமைதி உண்டாகும். தியானம் செய்ய நினைப்பவர்களுக்கு மனம் எளிதில் ஒருமுகப்பட்டு யோக சித்தி கைகூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக மனித வாழ்வின் இறுதி பயணத்தை பற்றிய பயம் நீங்கி அன்னை அபிராமியின் பேரருள் என் நேரமும் உங்களை ஒரு கவசம் போல் காத்து வாழ்விலும் வாழ்விற்கு பின்னரும் உன்னதமான நல்வழியை தந்தருளும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 90வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.